இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் தொடங்கியது. தமிழகத்தில் 1.5 லட்சம் பேர் உட்பட நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். பலத்த சோதனைக்கு பின் நீட் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள். திருப்பூரில் மாணவியின் ஆடையில் இருந்த பெரிய பட்டன்களை பிளேடால் அகற்றியதால் சர்ச்சை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசாருக்கு பாராட்டு. அருப்புக்கோட்டையில் கடைசி நேரத்தில் நீட் தேர்வு மையத்திற்கு வந்த மாணவனுக்கு அனுமதி மறுப்பு. தேர்வு மைய வளாகத்தில் கண்ணீர் சிந்திய மாணவனைக் கண்டு பலரும் வேதனை. நீட் தேர்வை நடத்தியே தீர்வோம் என மத்திய அரசு பிடிவாதம் பிடிப்பது நியாயமல்ல. தேர்வு எதற்காக என்பதே தெரியாமல் மத்திய அரசு நடத்துவதாகவும் அன்புமணி விமர்சனம். ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து. 3 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கும் பணி மும்முரம். शाबाश शाबाश देख के आराम से शाबाश शाबाश देख के आराम से பிரதமர் மோடியுடன் இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் சந்திப்பு. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்திற்கு மத்தியில் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். தங்கள் மீது போர் தொடுத்தால் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம். ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதரின் எச்சரிக்கையால் பரபரப்பு. போர் என்று வந்தால் பாகிஸ்தானிடம் இருக்கும் குண்டுகள் 4 நாட்களில் காலியாகிவிடும். பாகிஸ்தான் பாதுகாப்பு தளவாடங்கள் குறித்த அறிக்கையில் தகவல். இந்திய கப்பல்கள் பாகிஸ்தானில் நுழைய தடை. இந்தியாவில் பாகிஸ்தான் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தானும் பதில் நடவடிக்கை. பாகிஸ்தான் மக்கள் கட்சித் தலைவர் பிலாவல் பூட்டோ மற்றும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் எக்ஸ் தள கணக்குகள் இந்தியாவில் முடக்கம். ஷபாஸ் ஷெரீப்பின் கணக்கு முடக்கப்பட்ட நிலையில் இந்தியா அதிரடி நடவடிக்கை. இந்தியா போர் தொடுத்தால் நாங்கள் இங்கிலாந்து சென்று விடுவோம். இணையத்தில் வைரலாகும் பாகிஸ்தான் எம்பியின் வீடியோ. பாகிஸ்தான் பெண்ணை மறைத்து திருமணம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு சிஆர்பிஎஃப் வீரர் மறுப்பு. தலைமையகத்தில் ஒப்புதல் பெறப்பட்டே திருமணம் செய்ததாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம், கோவை, அரியலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக அறிவிப்பு.
சிங்கப்பூர் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் பிரதமர் லாரன்ஸுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ் சமூகத்துடன் ஈடுபாடு, தமிழ் கலாச்சாரத்தை நிலைநிறுத்த லாரன்ஸ் முயற்சி மேற்கொள்வதாக பெருமிதம். கூட்டணி கட்சிகளை பாஜக கபளீகரம் செய்ய முயற்சிப்பதாக கூறுவது முதலமைச்சரின் தோல்வி பயத்தை காட்டுகிறது. அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாக தெரிவித்த முதலமைச்சரின் கருத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. இடி வருமான வரித்துறை சோதனையை கண்டு திமுக அஞ்சவில்லை என வைகோ பேட்டி. பயம் என்பது திமுக அகராதியிலேயே கிடையாது என்றும் ஆவேசம். தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக உறுதியளித்தது முழுக்க உண்மை. நேரம் வரும்போது அனைத்தையும் வெளிப்படையாக பேசுவேன் என எல்.கே. சுதீஷ் பேட்டியால் பரபரப்பு. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை ஒட்டி சென்னையில் நாளை தமிழ் வார விழா தொடக்கம். சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினர் மீது வழக்கு பதிவு. 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமைந்தகரை போலீசார் நடவடிக்கை. ஈரோடு கொலை சம்பவத்தை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளிகள் ரேஷன் பொருட்கள் பெற ஆதார் எண் கட்டாயம். குடிமைப்பொருள் அதிகாரிகளின் புதிய உத்தரவால் மக்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தந்தை கொலை வழக்கில் திடீர் திருப்பம். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தந்தையை கொன்றதாக மகன் பரபரப்பு வாக்குமூலம். திருப்பூர் அருகே பாலம் கட்டுமான பள்ளத்தில் விழுந்து தம்பதி உயிரிழந்த சம்பவம். அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திற்கு நோட்டீஸ். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. கோடை விடுமுறையை ஒட்டி தமிழக கோயில்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திருவண்ணாமலை, திருச்செந்தூரிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம். கோடை வெயிலை சமாளிக்க மலை பிரதேசங்களை நோக்கி படையெடுக்கும் மக்கள். திருப்பரப்பு, குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் குளித்தும் உற்சாகம். நெல்லை பாபநாச சுவாமி, புதுச்சேரி காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கேதார்நாத்தை தொடர்ந்து பத்ரிநாத் கோயில் நடை திறப்பு. பக்தர்களுக்கு ஹெலிகாப்டரில் மலர் தூவி வரவேற்பு.
விஜய், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்த உசிலம்பட்டி மூதாட்டி பெருமாகி உயிரிழப்பு. மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் திரையுலகினர் அஞ்சலி.